வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ என் கையில் இருக்கக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 10 அப்படிங்கிற மொபைல். ஸோ இந்த மொபைலோடைய ஃபார்மட்டிங் தான், ஃபேக்ட்ரி ரீசெட் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே தான், ஒரிஜினல் பேக் டோர் தான், பட் பவுச் போட்ட அந்த டாட்ஸ் நிறையாவே தருது. ஸோ நீங்கள் ஒரு மொபைலில் பவுச் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்பப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மொபைலில் க்ளீன் பண்ணி வைங்க. அப்போ தான் அது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அந்த பவுச் கைட்டாமலே வச்சுருந்த காரணத்தினால ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 6 மந்த் வரைக்கும் நீங்கள் அப்படியே கைட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அதுவும் நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்கனாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது 4GB RAM அண்டு 128GB வேரியண்ட்டு ரியல்மி நார்சோ 10. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 2020 லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 இருந்தது. இப்போ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 இருக்குது. இது பார்த்திங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G80 அப்படிங்கிற ஒரு சிப் செட்டில் ரன் ஆகுது. இது 4G மொபைல் தான், 5G கிடையாது. ஸோ இந்த மொபைலோடைய ஃபேக்ட்ரி ரீசெட்டை பார்க்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்குற அந்த டயலர் பேட் பார்த்திங்கன்னா டயல் பேடை உங்களுக்கு ஓப்போவோடையதை கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் கால்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அண்டு பேட்டரியை செக் பண்ணோம்னா நமக்கு 66% காமிக்குது. இது வந்து 5000 mAh பேட்டரி வித் 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்குது இந்த மொபைலில். ஸோ இதை நம்ம இப்போ ஃபார்மட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நமக்கு அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நமக்கு பேக்கப் அண்ட் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பேக்கப் அண்ட் ரீசெட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எரேஸ் ஆல் டேட்டா ப்ராக்கெட்டில் ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்பவும் கேட்கும். ஸோ அந்த எரேஸ் ஆல் டேட்டாவை திரும்ப நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் கேட்குது. ஸோ ரெட் கலரில் எரேஸ் டேட்டான்னு கேட்குது. ஸோ அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எது வரைக்கும் கேட்குதோ அது வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மொபைல் ஃபேக்ட்ரி ரீசெட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸிங் நடக்கும்போது நீங்கள் பவர் பட்டனோ இல்லை வால்யூம் பட்டனோ எதையுமே ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையும் யூஸ் பண்ணாதீங்க. அண்டு டிஸ்பிளேலையும் டச் பண்ணி ஏதாவது தடவிட்டே இருக்காதீங்க. ஸோ மொபைலில் அப்படியே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே ஒரு இடத்துல வச்சுருங்க. அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கேட்குதோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு புதிய மொபைலாக கையில் கிடச்சிரும். ஸோ இது கொஞ்சம் லேட்டஸ்ட் மொபைல் தான். ஸோ அதனால் கொஞ்சம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரீபூட் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரியல்மி மொபைல் அண்டு ரியல்மிலே ஒரு சப் பிராண்ட் நார்சோ மொபைல் அண்டு ஓப்போ மொபைல், இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். மூணுலேயும் ஒரே யூஐ தான் இருக்கும். ஸோ 3 மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த 3ல் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபாஸ்ட்டாக பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குதோ அந்த யூசர் அக்ரிமெண்ட் மற்றது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ எடுத்த உடனே பார்த்திங்கன்னா அலோ ஃபோட்டோஸ்லாம் கேட்குது. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போதைக்கு இந்த யூசர் அக்ரிமெண்ட்டை கொடுத்தா தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அடுத்ததாக ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் கேட்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேன்சல் பண்ணாலும் போகாது. ஸோ அதுவுமே நாம் ஓகே கொடுத்தா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகுது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பூட்டப் முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த ஆட்டோ அப்டேட்டை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எப்போ நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கிளான்ஸ் ஃபார் ரியல்மி, எம்ஐ, விவோ எல்லாத்துலேயுமே இது இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு தேவையில்லை அப்படின்னா டிசேபிள் பண்ணுங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மார்க்கெட்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணாலும் வருமா என்னன்னு தெரில, ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வெல்கம் டு ரியல்மி யூஐ வந்துடுச்சு. கெட் ஸ்டார்டட் கொடுக்குறோம். ஸோ மொபைல் ஃபஸ்ட்டு பூட்டப் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப் முடிஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இன்பில்ட்டில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 128 ஜிபியில் கிட்டத்தட்ட 16 ஜிபி கிட்ட யூஸ் பண்ணியாச்சு.
ஸோ அது ஆக்குபை பண்ணிக்குது. சிஸ்டமுக்கு 16.5 GB ஆக்குபைடு, ரிமைனிங் ஜிபி தான் நமக்கு யூசேஜ். ஸோ அந்த ரிமைனிங் ஜிபி மட்டும் தான் நமக்கு யூஸபுளாக இருக்கும். ஓகே பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. ஸோ நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.